ஆடாதடா மனுஷா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனுஷா. இதை பாரு சுஷ்மா, நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. என்ன ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாச்சு, சர்ஜரிக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. இனிமே நான் சொல்கிறபடி கேட்டாதான் உன் லைஃப் ஸ்மூத்தாக போகும். குறிப்பாக என்னென்னா, வயிறு ஃபுல்லாக நீ சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வேலையில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன அப்புறம் பஸ் 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 இதை பாரு ஜெயந்தி, ஒவ்வொரு வாட்டியும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்ன பாரு, அப்போலேருந்தே நான் எதுக்குமே டென்ஷன் ஆகுறதே இல்லை. ஜாலியாக குஷியாக இருக்கேன். எந்த எமோஷனையுமே கட்டுப்படுத்துறதில்ல. சிரிப்பு வந்தால் சிரிச்சிடுவேன், அழுக வந்தால் அழுதுடுவேன். கோபம் வந்துருச்சு, லெஃப்ட் ரைட்டெல்லாம் பார்க்க மாட்டேன், கொட்டி தீத்துடுவேன். யோ ஏன் சும்மா பதறீங்க? நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்காத கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா, நம்ம பார்க்காத கண்டெம்ட் ஆஃப் கவர்மெண்டா? எத்தனை சமன்ஸு, எத்தனை நோட்டீஸு எனக்கும் தான் வந்திருக்கு. ఏడుకుంటున్నావాడా ఏంటి ఇది? ఆశ్చర్యం, భూమిలేందు పొన్ను మేலே வருது. బాగున్నావా? బాగున్నానండి. காலையிலேந்து கால் மேலே கால் போட்டேன், கிடைக்கவே இல்லையே. நாட் ரீச்சபிள் ஏரியால இருந்தேன். கட்டிக்காரோ இப்போ கால் போடுங்க போ. ஓ ஐயா, என்ன காமெடி பண்ணினே? எவ்வளோ சீரியஸான மேட்டர். தலைவர், அந்த கிழவனுக்கு ஃபோனை போட்டு கேஸை வாபஸ் ஆக சொல்லு. உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகள் நமக்காக, மலர்கள் மலர்றது நமக்காக, அன்னை மடியே. இந்த ஃபோன் யாருன்னு பாரு. ஹலோ, மாண்புமிகு அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். நான் மாண்புமிகு டிராஃபிக் ராமசாமி பேத்தி பேசுகிறேன். என்ன விஷயம்? பாப்பா, தாத்தாவோட ஃபோனு கொடு. தாத்தா இந்தாங்க. எந்த மாண்புமிகு பேசுறாரு நம்மகிட்ட? ஹலோ, என்ன விஷயம்? ராமசாமி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. சரியா? நான் அதை விட முக்கியமாக என் பேத்தியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரீயான ஒன்று வர்றேன். திங்க் என்ன தலைவரே, அவன் பேத்தி கூட விளையாண்டுட்டு இருக்கான், நீங்கள் பேபி கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு என்னதான் முடிவு? கோவிந்தா கோவிந்தா. இந்த ரிசல்ட் வந்துருச்சு. மேடம், दो பரோட்டா. சரிங்க மேடம். குருமா, பிச்சு பிச்சு டாலோ, அப்புறம் எக் ஸ்பூன். சரிங்க மேடம். சீக்கிரமா போயிட்டு வா, ஓடு ஓடு. ஓகே மேடம். உங்கள் பேர் என்ன? வேதாச்சலம். என்ன தொழில் பண்ணுறீங்க? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உங்களுக்கு அக்கவுண்டிங் தெரியுமா? ஹலோ ராமசாமி, அவர் என்ன பேங்க்ல வேலை செய்யறாரு? 2 2 5ன்னு சொல்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறாரு. மேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் பத்தி கேளுங்க, துல்லியமா பதில் சொல்லுவாரு. நானும் துல்லியமா சில புள்ளி விவரம் கேட்டுக்கலாமா? கேளுங்க, அதுதான் நானும் எதிர்பார்க்கறேன். ஓகே ஓகே ஓகே. கிழவ நல்லா மாட்டலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சரி. அப்போ 5000 வண்டிக்கு 5 லட்சம். ஒரு மாசத்துக்கு 1.5 கோடி. ஒரு வருஷத்துக்கு 18 கோடி. 15 வருஷத்துக்கு 270 கோடி. என்னப்பா தப்பா சொல்ற? 212 கோடி இல்ல 270 கோடி. 212 கோடி இல்ல 270 கோடி. 212 கோடியா? 270 கோடி. என்ன ஒரு சின்ன கணக்கு கூட தெரியல. யாருக்கு கணக்கு தெரியலங்கற? டெய்லி கை நீட்டி லஞ்சம் வாங்குற எனக்கு தெரியாதா? ஷபாஷ் தாத்தா. யாரது? கோனே? நான்தான். யார் நீ? ராமசாமி பேத்தி. ஓ, சரி சரி. என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். கிரிக்கெட் தெரியுமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. சரி, கேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தம் இல்லாம இங்க என்ன பிஸ்கட் பிளேயிங் நடக்குது? மிஸ்டர் ஆவுடையப்பன், அப்பப்ப ரிலாக்ஸ் ஆகணும். எப்பவுமே டென்ஷன்ல இருக்கக்கூடாது.
இருங்க, உங்களுக்கு தர ஒரு பிஸ்கட். போடுங்க மேடம், நானும் நல்லா கேட்ச் பிடிப்பேன். catch. ஐயா பிஸ்கெட்டே கேட்ச் பண்ணது இல்ல, நீ எப்படி பாயிண்ட கேட்ச் பண்ணி கிளிக்க போற? முடகணி வாய் முடே. மேடம் இவர் ஏதோ பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்றாரு மேடம். அவர் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகல, அவர் தெளிவாக தான் இருக்காரு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்குன்னு அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு. நீங்க விளக்கு ஏத்தலைன்னா பரவாயில்ல, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு அணைக்காம இருக்கலாம்ல. நீ எனக்கே புத்தி சொல்றியா? இல்லாதவங்களுக்கு சொல்லாம்ல. அப்ப எனக்கு புத்தியே இல்லைங்கிறியா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ராமசாமி வார்த்தையை அளந்து பேசு. இதை விட தெருவில் உட்காந்து பக்கோடா போட்டு வியாபாரம் பண்ணலாம். போடா கிழட்டு முண்டம். சைலன்ஸ். நான் கிழவன் தான், ஆனா உன்ன மாதிரி முண்டம் இல்லை. ராமசாமி நான் கோட்டு போட்ட வக்கீல் நினைச்சிட்டு இருக்கியா? பக்கா ரவுடியா நானு. புரியுது. அதனாலதான் கருப்பு கோட்டை மாட்டிட்டு காவாலி பசங்களுக்கு வக்காலத்து வாங்கி. கோர்ட்டுக்கு வெளியே வந்து பாரு, நான் யாரும் காட்டுறேன் உனக்கு. ஏய், கோர்ட்டுக்கு வெளியே என்ன காட்டுறது? நீ ரவுடி இங்கேயே சொல்லிட்டு. பசங்கிட்ட மரியாதை மரியாதை பேசு. மரியாதை ஒரு வக்கீல் சொல்றது அசிங்கமா இருக்கேன். மனுஷன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கியா? தொழிலுக்கு நாணயமா நடக்கணும். ராமசாமி நானே பத்தி தெரியுமா உனக்கு? ஏவடா உனக்கு? யோ ஜட்ஜாமா விட்டு அடிக்க வைக்கிறேன். ஏயா என்ன அடியாளுன்னு சொல்றியா? ஐயோ நான் அப்படி சொல்ல மேடம். இப்படித்தாம்மா உங்களை மாதிரி நல்லவங்களையெல்லாம் அடியாள்னு சொல்லுவார், அடியாளுகளெல்லாம் ஆண்டவன் கொண்டாடுவார். அப்படின்னா வக்கீலுங்கள்ல நல்லவங்களே இல்லைன்றீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லம்மா, ரொம்ப பேர் இருக்கிறாங்க நல்லவங்க நேர்மையானவங்க. ஆனால் என்ன, அவங்களாம் வீட்டில் உட்காந்து கேஸ் வருமான்னு கொசு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். மிஸ்டர் வேதாச்சலம், கடந்த 15 வருஷத்துல 270 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. ஐயோ, அவ்வளவு பணத்தை நான் எடுத்துட்டு போறது இல்ல மேடம். அது எனக்கு கிடைக்கிறது நம்ம 2% தான் மேடம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் மேல அப்படியே போயிடும் மேடம். இதோ இங்க நிக்கிறாரு அவருடைய அப்பன், இவருக்கு கூட கொஞ்சம் போக மேடம். இல்லன்னு சொல்லுங்க. கேவலமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அடுத்த பெரிய மனுஷன் யாரு? நமஸ்காரம்மா. ரொம்ப பெரிய மனுஷன். அவனு உங்க பேர் என்ன? நான் பேரா? தெரியாதவங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடியாதேம்மா. நான் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. ரெட்டி, ஸ்ரீனிவாச ரெட்டி. என்ன வேலை பார்க்குறீங்க? தொழிலதிபர். இல்லை, இங்கே பொட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க கூட தொழிலதிபர்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் எந்த தொழிலுக்கு அதிபர்? பாதி தமிழ்நாட்டுக்கு மண் சப்ளை நேனே. ஓ, பாதி தமிழ்நாடை பாலைவனமாக்குனதே நீங்கள் தான். அப்படி வேணா உங்களுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ரைடு நடந்துச்சாமே. நடக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? அதில் பாலமாக தங்கம் கிலோவா வெள்ளி எடுத்தாங்களாமே. எடுக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? புது 2000 ரூபாய் நோட்டு 40 கோடி பிடிச்சாங்களாமே. அபத்தம். 44 கோடி. சின்ன கணக்கு விட்டனும். அவங்க 2 பண்டில் விட்டு போயிட்டாங்க. முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்டான டைரி சிக்கிடுச்சா, அதுல பெரிய பெரிய புள்ளிங்களாம் மாட்டிக்கிட்டாங்களாமே. அவங்க தானே மாட்டிக்கிறாங்க, எனக்கு என்ன இப்போ? அம்மா, இதுக்கு மேல ஐயாட்ட கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்ல, அனுப்பிச்சிடலாமா? விட்டுலாமே, எனக்கு என்ன இப்போ? ஜரிகண்டி ஜரிகண்டி. வஸ்தானம்மா. நெக்ஸ்ட் பிட் ஷாட். ஐயா பேர் என்ன? என்னை யார் கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காது. அச்சா, ஏன்னா நான் முன்னாள் மாவட்டம், இந்நாள் எம்எல்ஏ, நாளைய சிஎம். அதுக்கு தானே ஆளாளுக்கு அடிச்சுக்கிறீங்க. மூன்றையா? இந்த 2002 மீன்பாடி வண்டிலாம் ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கீங்களா மேடம்? கரெக்ட். அதையும் மீறி நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா மேடம்? கரெக்ட். அப்ப இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கரெக்டா மேடம்? பக்கா கரெக்ட். கவர்மெண்ட் எந்த சட்டம் போட்டாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம், தெரியுமா மேடம்? அது எப்படி? சில்லறையிலேருந்து வரைக்கும் மாசம் மாமூல் போகுது. அப்புறம் எப்படி நாங்கள் கவர்மெண்ட்டை மதிப்போம்? பாருங்க, இப்படி ரவுடிங்கள் எல்லாம் பதவியில் இருந்தா நாடு எப்படி உருப்படும்? கஷ்டம்தான். மிஸ்டர் ராமசாமி, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரை மரியாதை இல்லாம பேசாதீங்க. உங்களுக்கு வேணா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், எனக்கு சர்வெண்ட் தான். சர்வெண்டா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உனக்கு சர்வெண்டா? உங்க வீட்டில் வேலை செய்யற டிரைவர் என்ன சொல்லுவீங்க? சர்வெண்ட் தான். கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ஆளை என்ன சொல்லுவீங்க? இது என்னையா கேள்வி? அவனும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே. நான் கட்டுற டாக்ஸ்ல எம்எல்ஏ சம்பளம் வாங்குறேன், சோ அவரே எனக்கு சர்வெண்ட் தானே. கரெக்ட் தானே? தப்பு. நீ விதண்டாவாதம் பண்றதுக்கு வந்திருக்க. நீ தான் விதண்டாவாதம் பண்ற. ஆமா ராமசாமி, என் லாயர் கேரியரை கட்டிட்டு வர. நீ லாயரா இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு.
பாட்டி 2 பேரும் கத்தினே இருக்காங்க. சுத்தி எடுத்து தட்டி சைலன்ஸ் சொல்லுங்க. கோட்டை விட்டு எப்படி வெளியே போகிறேன்னு பார்க்குறேன். டேய் சப்ப சப்ப கோர்ட்டுக்கு வெளியே 10 பேர் எட்டுன்னு வா. இமீடியட்டாக போட்டு தள்ளணும் ஒருத்தனை. சார் இது போலீஸ் ஸ்டேஷன் சார். போலீஸ் ஸ்டேஷனா? ராங் நம்பர் சார். இந்தா நீ தட்டி சொல்லு.